अस्सलामु अलैकुम रहमतुल्लाहि वबरकातुहू। औज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम। बिस्मिल्लाहिर रहमानिर रहीम। इन्नल हम्दुलिल्लाह नहमदुहु व नसल्ली अला रसूलिल करीम। अल्लाहुम्मा सल्लि अला मुहम्मदिन आलि मुहम्मद कमा सल्लैता अला इब्राहीम व अला आलि इब्राहीम इन्नका हमीदुम मजीद। अल्लाहुम्मा बारिक अला मुहम्मदिन व अला आलि मुहम्मद कमा बारकता अला इब्राहीम व अला आलि इब्राहीम इन्नका हमीदुम मजीद। எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் அடியார்களே, கடந்த ஒரு மாத காலமாக ஒட்டுமொத்த இஸ்லாமிய உலகமே பெரும் கொந்தளிப்புடன் ஆர்ப்பரித்து எழுவதை உலக ஊடகங்கள் எல்லாம் வெளிப்படுத்துகின்றன. இதற்கு காரணம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மிகவும் இழிவாக சித்தரித்து இன்னோசன்ஸ் ஆஃப் இஸ்லாம், இன்னோசன்ஸ் ஆஃப் முஸ்லிம்ஸ் என்ற திரைப்படத்தை சாம் பேசிலி என்று சொல்லக்கூடிய யூதன், அவனது கூட்டாளியான டெர்ரி ஜோன்ஸ் ஆகிய இருவரும் இந்த குறும்படத்தை தயாரித்து அதன் ட்ரெய்லராக இணையதளங்களில் 13 நிமிடம் 57 வினாடிகள் ஓடக்கூடிய காட்சியை யூடியூப் மூலமாக வெளிப்படுத்தினார்கள். இந்த காட்சிகளை கண்ட ஒவ்வொரு மூமின்களின் உள்ளமும் அனலாய் துடித்து போனது என்பது உண்மை என்பதன் வெளிப்பாடுதான் கடந்த ஒரு மாத காலமாக நாமெல்லாம் ஊடகங்களில் பார்க்கிற அமெரிக்கர்களுக்கு எதிரான, அமெரிக்க நாட்டிற்கு எதிரான அந்த யூத வெறியனுக்கு எதிரான போராட்டங்கள். அந்த போராட்டத்தின் தொடர்ச்சியாக தமிழகத்தில் பல்வேறு மூலை முடுக்குகளெல்லாம் போராட்டங்கள் எதிரொலித்தன. குறிப்பாக தலைநகர் சென்னையிலும் அமெரிக்க துணை தூதரக அலுவலகத்தின் முன்பாக ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள், பல்வேறு இஸ்லாமிய அமைப்புகள் தொடர்ந்து போராட்டங்கள் நடத்தி வந்ததை நாம் அனைவரும் ஊடகங்களின் மூலமாக கண்டோம். அதேபோன்று மனிதநேய மக்கள் முன்னேற்றக் கழகம் கடந்த 13/9/2012 அன்று வியாழக்கிழமை மாலை தமிழகத்தில் முதலாக அமெரிக்கர்களுக்கு எதிரான போராட்டத்தை நாம் தான் நடத்தி வைத்தோம். அது மாலை சரியாக 6 மணி அளவில் மேலப்பாளையம் சந்தை முக்கில் வைத்து 1 மணி நேர அறிவிப்பில் நூற்றுக்கணக்கான இஸ்லாமியர்கள் ஒன்று திரண்டு அமெரிக்க கொடியை எரித்து நமது எதிர்ப்பை வெளிப்படுத்தினோம். இப்படி தமிழகம் முழுவதும் அமெரிக்க எதிர்ப்பு போராட்டங்கள் நடைபெற்று கொண்டிருக்க, இந்த போராட்டத்தை பற்றி சற்றுமே அலட்சியப்படுத்தாத, கண்டுகொள்ளாமல் இருந்த மத்திய அரசை கவனத்தை ஈர்க்க வேண்டும் என்று மனிதநேய மக்கள் முன்னேற்றக் கழகம் தீர்மானித்தது. இதற்கு காரணம், மத்திய அரசை நாம் ஏன் ஈர்க்க வேண்டும், அதனுடைய கவனத்தை நாம் ஈர்க்க வேண்டிய அவசியம் என்ன, அமெரிக்கா தானே நம்ம எதிரி என்று யாராவது கருதுவார்களேயானால் அது இல்லை என்று நாம் மறுப்போம். காரணம், இணையதளத்தில் யூடியூப் மூலமாக தொடர்ந்து வருகின்ற இந்த சித்திரத்தை உடனடியாக மத்திய அரசு தடை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையும் போராட்ட களத்தில் வைத்தார்கள் மக்களெல்லாம். ஆன போதிலும் மத்திய அரசாங்கம் இந்த விஷயத்தில் அக்கறை காட்டவில்லை. ஆகவே மனிதநேய மக்கள் முன்னேற்றக் கழகம் ஒரு போராட்டத்தை முன்னெடுத்து மத்திய அரசுக்கு எதிரான போராட்டத்தை முன்னெடுக்கலாம் என்று நிர்வாகம் முடிவெடுத்தது. அதற்கான காரண காரியங்களும் நம்மிடத்தில் இருந்தன. மதச்சார்பற்ற இந்திய அரசு
மதங்களை எல்லாம் மதிக்கிற ஒரு மதச்சார்பற்ற அரசு. மதத்தின் உணர்வுகளை, அனைத்து மதத்தின் உணர்வுகளையும் மதித்து நடக்கிற ஒரு மதச்சார்பற்ற அரசு, ஒரு ஜனநாயக அரசு. அப்படிப்பட்ட இந்திய ஜனநாயக அரசு ரஷ்ய தேசத்தில் பகவத்கீதையை தடை செய்த போது உடனடியாக மத்திய அரசாங்கம் ராஜாங்க பேச்சுவார்த்தை நடத்தி விளாடிமிர் புதின் அவர்களிடத்தில், ரஷ்ய பிரதமர் விளாடிமிர் புதின் அவர்களிடத்தில் பேச்சுவார்த்தை நடத்தி நீதிமன்றத்தில் அபிடவிட் தாக்கல் செய்து மீண்டும் பகவத்கீதை மீதான தடையை நீக்கியது. அதேபோன்று சீக்கியர்கள் டர்பன் தலைப்பாகை அணியக்கூடாது என்று பிரான்ஸ் நாட்டு அரசாங்கம் உத்தரவிட்ட போது அந்த உத்தரவையும் மத்திய அரசாங்கம், குறிப்பாக மாண்புமிகு பிரதமர் அவர்கள் மன்மோகன் சிங் அவர்கள் தலையிட்டு அந்த தலைப்பாகை மீதான தடையை நீக்கி அந்த சீக்கிய மதங்களுடைய உரிமையை பெற்று தந்தார். ஆகவே நாம் நினைக்கிறோம், இந்தியாவில் 1/5 வாழ்கிற ஏறத்தாழ 20 கோடி மக்கள் வாழ்கிற முஸ்லிம்கள், இந்த முஸ்லிம்களின் உணர்வுகளை இந்த அரசாங்கம் பிரதிபலிக்க வேண்டும் என்ற சிந்தனை எங்கள் மனதில் ஆழமாக இருந்தது. அவை நம்மையும் இந்த அரசாங்கம் மதிக்கிறது உண்மை என்று சொன்னால், இந்த முஸ்லிம்களின் கோரிக்கையான இணையதளத்தில் வெளிவருகிற, யூடியூப்பின் மூலமாக வெளிவருகிற இந்த இன்னோசன்ஸ் ஆஃப் முஸ்லிம் திரைப்படத்தை தடை செய்ய வேண்டும் என்பதை வலியுறுத்தி மத்திய அரசை நாம் கவனத்தை ஈர்க்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு 21/9/2012 அன்று மாபெரும் ரயில் மறியல் போராட்டத்தை நாம் அறிவித்திருந்தோம். முற்றிலுமாக இது ஒரு ஜனநாயக போராட்டம். இதன் நோக்கம் ரயில் மறியல் போராட்டத்தின் மூலமாக மத்திய அரசு நமது கோரிக்கையை ஏற்க வேண்டும் அல்லது செவியேற்க வேண்டும் என்ற நோக்கம்தானே ஒழிய அது அல்லாத எந்த நோக்கமும் இல்லை. ஆகவே பல்வேறு பள்ளிகளில் ஜும்மா உரைகளில் கூட இந்த ரயில் மறியல் போரை நியாயப்படுத்தி இமாம்கள் பள்ளிவாசல்களே உரையாற்றினார்கள். மனிதநேய மக்கள் முன்னேற்ற கழகம் கொடுத்த அழைப்பை ஏற்று ஆயிரக்கணக்கான WMK தொண்டர்களும் இன்னும் நடுநிலை முஸ்லீம்களும் இந்த போராட்டத்தில் பங்கெடுத்துக் கொண்டார்கள். அதிலும் குறிப்பாக நூற்றுக்கணக்கான பெண்கள் உட்பட, பெண்கள் குழந்தைகள் உட்பட என்று சொல்லலாம். ஆக இப்படி பெரும் திரளாக வந்த இந்த பெரும் கூட்டத்தை ஏற்கனவே திட்டமிட்டு இந்த இஸ்லாமியர்களை நாம் அடித்து நொறுக்கிவிட வேண்டும் என்று காத்திருந்த காவல்துறை, அதற்கு அவர்கள் காரணமாக எடுத்துக்கொண்டது சென்னையில் அமெரிக்க தூதரகத்தை தாக்கினார்கள், அதுபோன்று இவர்கள் ரயில் நிலையத்தையும் தாக்குவார்கள் என்று கண்மூடித்தனமாக தனக்கு தானே சிந்தித்துக் கொண்டு முஸ்லிம்களை ஒடுக்கிவிட வேண்டும் என்ற ஒரே காரணத்தை மனதில் வைத்துக் கொண்டு கோஷங்களை எழுப்பி சென்று கொண்டிருந்த மனிதநேய மக்கள் முன்னேற்ற கழகத்தினர் காவல்துறை அமைத்து வைத்திருந்த பேரிகார்டு என்ற தடுப்பு வந்தவுடன் உற்சாக மிகுதியின் காரணமாக பேரிகார்டை தள்ளினார்கள். இது வழக்கமாக எல்லா ஜனநாயக போராட்டங்களிலும் நடைபெறுகிற ஒரு நிகழ்வு. பேரிகார்டை தள்ளுவது என்பது அவர்கள் உணர்வுகளை வெளிப்படுத்துவதாகத்தான் இருக்கும். பின்னர் பேரிகார்டை தாண்டிய பிறகு எந்த இலக்கை அடைய வேண்டுமோ அங்கு அமர்ந்து தர்ணா செய்வார்கள். பின்னர் காவல்துறை கைது நடவடிக்கைகளில் ஈடுபட சொல்லி கேட்பார்கள். தலைவர்களும் ஒத்துக்கொள்வார்கள். உடனடியாக கைது நடவடிக்கை நடைபெறும். ரயில் மறியல் போராட்டத்தில் சற்று மாற்றமாக சில தலைவர்களை மட்டும் காவல்துறை பாதுகாப்போடு அழைத்துச் சென்று ரயில் முன்பாக நின்று பேட்டி கொடுக்க சொல்வார்கள். இப்படித்தான் இந்த போராட்டங்கள் இதுவரை நடந்து வந்திருக்கிறது. கடந்த 3 நாட்களுக்கு முன்பாக சென்னையைச் சேர்ந்த வழக்கறிஞர்கள் ஏறத்தாழ 500 பேர் ரயில் மறியல் போராட்ட தண்டவாளங்களில் அமர்ந்தே ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். அதே 21/9/2012 என்ற வெள்ளிக்கிழமை அன்று நாம் போராட்டம் நடத்தியது மாலை 3 மணி அளவில். அதே தினத்தன்று காலை 9 மணி முதல் 12 மணி வரை சமத்துவ மக்கள் கட்சி நடத்திய ரயில் மறியல் போராட்டத்திலும் இதே போன்று தண்டவாளத்திற்கு உள்ளே சென்று, ரயில்வே நிலையத்திற்குள் உள்ளே சென்று ரயிலை மறித்து அவர்கள் போராட்டம் நடத்தியிருக்கிறார்கள். அது பத்திரிகை செய்தியாகவும் புகைப்படமாக வெளியே வந்திருக்கிறது. ஆனால் முஸ்லிம்கள் மட்டும் போராட்டத்திற்கு வந்தபோது காவல்துறை வினாடி பொழுது கூட நேரம் கொடுக்காமல், பேரிகேடை தள்ளுவதை கூட சகித்துக் கொள்ள முடியாத பொறுமை இல்லாத காவல்துறை முஸ்லிம்களுக்கு விரோதமான கெட்ட வார்த்தைகளை
அருவருப்பான வார்த்தைகளை, குறிப்பாக பெண்களை கூட விட்டு வைக்காமல் அசிங்கமான வார்த்தைகளை சொல்லி ஆனந்தராஜ் என்று சொல்லக்கூடிய பேட்டை காவல் நிலைய ஆய்வாளர் போராட்டக்காரர்கள் பேரிகார்டை தள்ளுவதற்கு கிட்டே நெருங்குவதற்கு முன்பாக தன் முன்னே இருந்த பேரிகார்டை ஓங்கி அடித்து நம் முஸ்லிம்கள் மீது முதலில் தாக்குதலை அவர்தான் தொடுத்தார். இரண்டாவதாக, வலதுபுறமாக காவல்துறைகள் முற்றுகையிட்டிருக்கிற பாதுகாப்பு கொடுத்து வலதுபுறமாக நின்று கொண்டிருந்த 2 சக்கர மோட்டார் வாகனங்களை எல்லாம் காவல்துறையினரே காலால் மிதித்தும் லத்தியால் அடித்தும் அதை தூரத்தில் பார்ப்பவர்களுக்கு முஸ்லிம்கள் செய்வதை போன்றே தோற்றம் அளிக்கும். இப்படி வன்முறையை தூண்டியது காவலர்கள் தான். கண் இமைக்கும் நேரத்தில் லத்தி சார்ஜ் கொடுக்கப்பட்டது. ஏறத்தாழ 15 முதல் 20 நபர்களுக்கு மண்டை உடைத்து நொறுக்கப்பட்டது. இன்னும் 70க்கும் மேற்பட்ட மக்களுக்கு சரியான காயம், கை கால் தொடை என்று எந்த பகுதியும் பாராமல் மிருகத்தை அடிப்பது போல அடித்து தகர்த்தார்கள். இருந்த இத்தனை அடியும் தாங்கிக் கொண்டு என் தலைமையில் சில குழுக்கள் அல்லாஹ்வின் பெயரை முழங்கியவர்களாக, அல்லாஹ்வை மிகப்பெரியவன் என்ற அல்லாஹ் அக்பர் என்ற முழக்கத்தோடு மீண்டும் நாங்கள் உள்ளே சென்று எந்த இலக்கை அடைய வேண்டும் அங்கே அமர்ந்து நாங்கள் மத்திய அரசை கண்டித்து கோஷம் எழுப்பிக் கொண்டிருந்தோம். கோஷம் எழுப்பியது போதும் நீங்கள் கைது நடவடிக்கைக்கு ஒத்துழைங்கள் கேட்டபோது உடனடியாக நான் எழுந்தேன். என்னோடு இருந்த அந்த குழுவினர் எழுந்தபோது திடீரென்று கருப்பு நிற உடை அணிந்திருந்த பாதுகாப்பு படை வீரர்கள், காவல்துறை வீரர்கள் கண்மூடித்தனமாக என் பின்னே அந்த சகோதரனுடைய மண்டை அடித்து புலந்தார்கள். ரத்தம் சீரிட்டு ஓடியது. நான் எழுந்து திரும்பி பார்க்கிறேன், பின்னே அந்த சாலை முழுவதும் கலவர காடாக கிடக்கிறது. வலதுபுறம் இடதுபுறம் திரும்பி பார்க்கிறேன், என் அன்பிற்குரிய பெண் சகோதரிகளை, என் மார்க்க சகோதரிகளை, ஆனந்தராஜ் என்ற காவல்துறை ஆய்வாளரும் அசிஸ்டன்ட் கமிஷனர் ராஜமன்னார், பாளையங்கோட்டை அசிஸ்டன்ட் கமிஷனர் ராஜமன்னார் என்பவரும் வாயில் வர முடியாத சொல்ல முடியாத கெட்ட வார்த்தைகளை அர்ச்சனை செய்து பெண் பிள்ளைகளை, குழந்தைகளோடு இரக்கம் காட்டாமல் ஆண் காவலராக இந்த 2 அதிகாரிகளுமே அடித்தார்கள். எனக்கு வேதனை தாங்க முடியாமல் நான் எங்கள் பிள்ளைகளை அடிக்காதீர்கள், பெண் பிள்ளைகளை அடிக்காதவர்கள் வெட்கம் இல்லையா கத்திக்கொண்டே ஓடினேன். என்னை சட்டையை பிடித்து இழுத்து என்னை கடுமையாக தாக்கினார்கள். நாங்கள் இந்த அடியை வழியெல்லாம் அல்லாஹுடைய தூதன் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக மறுமை நாளில் அந்த மகசர் மைதானத்தில் ஹவுலுல் கௌசர் தடாகத்தில் அவர்களை புன்னகையோடு சந்திக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காக நாங்கள் தாங்கிக் கொள்கிறோம். ஆன போதிலும் காவலர்கள் இந்த முஸ்லிம்களுக்கு எதிரான எழுப்பிய கெட்ட வார்த்தைகள், அந்த அல்லாஹுக்கே பொறுக்க அப்படிப்பட்ட வார்த்தைகள், அப்பாவி பெண்மணிகளை எந்த அளவுக்கு அடித்தார்கள் என்று கேட்டால், ஒரு பெண்ணின் 2 கால்களுக்கு நடுவே, கணுக்காலுக்கு நடுவே லத்திகை வில்லை விட்டு காலை நம்பி கீழே விழ வைத்து விழுந்த பெண்ணை அடின்னு அடித்தார்கள். அதை புகைப்படம் எடுத்தவர்களையும் அடித்து நொறுக்கி அந்த கேமராவையும் அந்த செல்போனையும் உடைத்து நொறுக்கி ஆவணத்தையும் அளித்தார்கள். இதையெல்லாம் நாங்கள் அல்லாஹ்வுக்காகத்தான் தாங்கிக் கொண்டோம். ஆனபோதிலும் பெண்கள் அடிபட்டிருக்கிறார்கள் என்ற தகவல் கிடைத்த பிறகு மீண்டும் போராட்டக் குழுவினர், அடிபட்ட சகோதரர்கள் மீண்டும் பாய்ந்து ஓடி வந்தார்கள். 100கணக்கான குழுவாக வந்து அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லி முழக்கம் எழுப்பி மீண்டும் அங்கே குழுமினார்கள். பெண்கள் எங்களை கைது செய்தால் தான் இங்கிருந்து நகருவோம் என்று சொல்ல காவல்துறை வேறு வழியில்லாமல் கைது நடவடிக்கை ஈடுபட்டது. இன்னும் சிலரை காவல்துறை சாலை ஓரங்களில் உள்ள ஏறத்தாழ 1.5 கிலோமீட்டர் தூரம் அளவுக்கு காவல்துறை புகுந்து அடித்து, அவர்களே முதலாக களியாவூர் பேருந்தை அடித்து உடைத்ததே காவல்துறையினர் தான். அடித்து உடைத்து இந்த பழியை மனிதநேய மக்கள் முன்னேற்ற கழகத்தின் போட வேண்டும் என்பதற்காக திட்டமிட்டு தாக்குதல் தொடுத்தார்கள். சிறுவர், குழந்தைகள், பெரியவர்கள் யாரையும் விட்டு வைக்கவில்லை. கீழே விழுந்த நபர்களை அவருடைய மர்ம உறுப்பிலே, துலுக்கர்களா, உங்களுக்கு இந்த மர்ம உறுப்பு தேவையா என்றெல்லாம் கெட்ட வார்த்தைகளால் பேசி லத்தி பூனை கொண்டு அடித்து மண்டையெல்லாம் புலந்து மயக்க நிலை வீசினார்கள். மனிதநேய மக்கள் முன்னேற்ற கழகத்தின் ஆம்புலன்ஸ் பம்பரமாக சுழண்டு ஏறத்தாழ 18 பேரை அரசு மருத்துவமனையிலே அனுமதித்தோம். இன்னும் சிலர் காவலர்கள் வழக்கு போடுவார்கள் என்ற காரணத்தினால் பயந்து போய் காயத்தை வெளிப்படுத்தாமல் வீடுகளுக்கு சென்று அங்கே தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெறுகிறார்கள் என்ற செய்தியும் எங்களுக்கு வந்தது. இந்த சூழலில் காவல்துறையினர் வேண்டுமென்றே
வழக்கம் போல் போலி என்கவுண்டர் செய்து பழக்கப்பட்ட காவல்துறையினர் தன்னை எதிரி தாக்கியதாக சொல்லித்தானே போலி என்கவுண்டர் செய்வார்கள். அதே போன்ற திட்டத்தை நாடகத்தை இங்கும் நடத்தினார்கள். அந்த பிளாக் கேட்ஸ் என்று சொல்லக்கூடிய அதிரடி ரவுடி படையினர் தனக்குத்தானே அவர்கள் கைகளிலே கட்டு போட்டுக்கொண்டு அரசு மருத்துவமனையிலே படுத்து கிடந்தார்கள். ஏனென்று சொன்னால், நாம் வழக்கு போட்டால் அவர்கள் தாக்கு பிடிக்க முடியாது என்பதற்காக, காவல்துறையை நாம் தாக்கியதாக அவர்கள் காட்ட வேண்டும் என்பதற்காக. நீங்கள் எல்லாம் தொலைக்காட்சியிலே, சன் தொலைக்காட்சியிலும் சரி, அனைத்து தொலைக்காட்சியிலும் டெப்டி கமிஷனர் மணிவண்ணனுடைய பேட்டியை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அந்த பேட்டியின் போது மிக தெளிவாக அவர் சொல்லுகிறார், காவல் போராட்டக்காரர்கள் தள்ளுமுள்ளிலே ஈடுபட்டார்கள், ஆகவே நாங்கள் லேசாக தடியடி பிரயோகம் நடத்தினோம் என்று சொல்லுகிறார். இந்த வார்த்தை ஒன்றே போதும் நாங்கள் எந்த அளவுக்கு ஜனநாயக போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தோம் என்பது. நாங்கள் எழுப்பிய கோஷங்களில் ஒரு வார்த்தை கூட தமிழகத்துக்கு எதிரான கோஷத்தை எழுப்பவில்லை. நாங்கள் எழுப்பிய கோஷங்களில் ஒரு வார்த்தை கூட காவல்துறைக்கு எதிரான கோஷத்தை எழுப்பவில்லை. நாங்கள் எழுப்பிய ஒரு வார்த்தை கூட எந்த மாற்றுமத சமுதாயங்களுக்கு எதிராகவும் கோஷத்தை எழுப்பவில்லை. ஆன போதிலும் காவல்துறையினர் எங்களை கண்மூடித்தனமாக அடித்தார்கள். அவரே சொல்லுகிறார், மணிவண்ணன் டெப்டி கமிஷனர், அவர்கள் தள்ளுமுள்ளிலே ஈடுபட்டார்கள். தள்ளுமுள்ளு போராட்டம் என்பதுதான் ஜனநாயகம். எத்தனையோ பெரும் தலைவர்கள் பேரிகார்டை நின்று தலைமை தாங்கி நின்று தள்ளுவார்கள். காவல்துறை அந்த பக்கம் மல்லு கட்டுவார்கள். அந்த பேரிகார்டு தடையை தாண்டியதும் அந்த இலக்கை அடைந்தவுடன் அமர்ந்து கொண்டு தர்ணா செய்வார்கள். பின்னர் தலைவர்கள் காவலரோட பேச்சுவார்த்தை, உங்கள் கோரிக்கை என்னென்று கேட்பார்கள். பேச்சுவார்த்தை நடத்தப்படும். உடனடியாக மீடியாக்கள் மூலமாக அது செய்தியாக்கப்படும். கைது நடவடிக்கைக்கு ஒத்துழைப்பு கொடுப்பார்கள் போராட்டக்காரர்கள். இப்படி